Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னாங்க ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு டின்னருக்கு அடை தோசை பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் பச்சைப்பயிறு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 வரமிளகாய் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டாங்க. இதை வந்து 2 பேட்சா வந்து நாம மிக்சர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வரமிளகாய் அந்த சீரகம்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இப்போ அதை வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க. இப்போ செகண்ட் பேட்ச்க்கு அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது எல்லாமே ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், முன்னாடி அரைச்சதில் மஞ்சத்தூள் போடல. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி. நீ நம்ம தோசையை ஊற்றும் போது மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்குன வெங்காயமும் சேர்த்திக்கிறேங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அடை தோசை மாவு ரெடி. இப்போ வாங்க இப்போ நம்ம அடை தோசை சுட்டுக்கலாம். அடை தோசை வந்து ரெடிங்க. ஸோ எங்களுக்கு வந்து அடை தோசை நான் ஊற்றிக்கிட்டேன். பொண்ணுக்கு வந்து அடை தோசை வேண்டாங்கிறதுனால பணியாரமாக ஊற்றி அவளுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க இன்னைக்கான டின்னர் ரெசிபி. நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.